காலகட்டத்துக்கு ஜென்சி கிட்ஸ்க்கு ரிலேட் ஆகும் நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக ரீச் ஆகுங்க. ஏன்னா உள்ள ஒரு ஜென்சி கிட்ஸு 2K கிட்ஸ் வந்து ஒரு குரூப் வந்துருச்சுன்னா அவங்க உடனே செல்ல போட்டுருவாங்க. அமைதி படிக்கிற படம் சூப்பராக இருக்குன்னா வந்து பாருங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ். இன்னைக்கு வந்து சப்ஜெக்ட் கண்டென்ட் நல்லா இருக்கிற படம் வந்து நல்லா ஓடுறதுக்காக இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ரீசெண்டாக வந்து எனக்கு தெரியும் டூரிஸ்டாக இருக்குது, காய்கிறது, யூத்து, வேறு என்ன என்னமோ படம்லாம் வந்து வித் லவ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மவுத் காலில் ரிலீஸ் ஆகி அடுத்த சோசியல் மீடியா படம் சூப்பர் கூட நைட் ஷோவே ஏறிடுது. அது மாதிரி இந்த படத்துக்கு தான் பெரிய நம்பிக்கை. அமைதிப்படைக்கான ரசிகர்கள் வருவாங்க. அவங்களுக்கு எங்கள் வயசாயிடும். எனக்கு 17 வயசு. எனக்கு 17 வயசு எனக்கு 17 இயர்ஸ் ஆச்சு. இப்படி போட்டுக்கலாம் அப்படி போட்டு. அதனால வந்து அந்த பசங்க தான் வந்து பார்த்து ரசிச்சிருக்கோம். சார் நீங்கள் நல்லா அரசியல் பேசுறீங்க, அரசியல் மீடியாவில் உங்களுக்கு தான் கஸ்தூரி அரசியல் கொடுத்தாங்க, உங்கள் வீட்டில் இருந்து திவ்யா அரசியல் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஏன் அரசியல் பற்றி பேசிட்டே இருக்கீங்க? இல்லை வெறு நம்ம சமுதாய சீர்திருத்த இயக்கத்துக்கு தான் இருக்கிறோம். அதோட ஓட்டு அரசியலுக்கு வரதில்லை. அது நம்ம ஃப்ரீயாக பேச முடியாது. அந்த கட்சி கட்டுப்படுத்த பேசணும். சார் இந்த படம் வந்து நீங்கள் சிபிராஜ் இருக்காங்க, அவரை வச்சு இந்த படத்தை வந்து நீங்கள் திருப்பி ஷூட் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா? ஏன்னா இப்போ எல்லா படம் திருப்பி எடுத்து பெரிய ஹிட் ஆச்சு. ஆமாம். இப்போ அவருக்கு வந்து இந்த படம் வந்து சூட் ஆகிடும். ஏன்னா உங்களை மாதிரியே அவர் பயங்கரமாக மெட்டல் ஆகிடுவாங்க. ஸோ அது எனக்காவது தோணிது உங்களுக்கு? இல்லை ஒரு ஐடியா வந்தது. அது அப்படியே இருக்குது. அது மணிவண்ணன் சார் ஸ்கிரிப்ட் எழுதுனா நல்லா இருக்கும். என்ன கதைன்னா இந்த வில்லன் சத்யராஜ் செத்து போயிடுவாங்க. ஹீரோ சத்யராஜ் கல்யாணம் ஆகியோட படம் முடியும். அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான். அவன் அவங்க தாத்தா மாதிரி ஆகிட்டான். அவன் பெரிய அல்வா பாத்தி ஆகிட்டான். இப்போ அப்பா நல்லவே பையன் அல்வா. அப்படி ஒரு அவுட்லைன் யோசிச்சு மணிவண்ணன் சார் சொல்லி நிறையவே பண்ணுங்க பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனா அவர் இறந்து போனதுக்கு முன்னதான் நான் நைட்டு ஒரு நாள் முன்னாடி நான் அவருக்கு ஃபோனில் பேசுவேன். ஒன் டே இப்போ மணிவண்ணன் ஒரு ஃபோனில் பேசுகிறேன். டக்கு ஒரு அவுட்லைன் சொன்னார். பிரமாதமாக இருக்குது. ஒரு சாதாரண மாடலில் ஆரம்பிக்கிற ஒரு இது வந்து இன்வெஸ்டிகேஷன் போகல பெரிய டெல்லி லெவலில் பெரிய லெவலில் போயிட்டு மாடல் பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு ஆள் சொல்லி போயிட்டாங்க. அங்கிருந்து ஆரம்பித்தா பெரிய லெவலில் போயிட்டு ஃபோனில் கடகடன்னு சரி அடுத்தது பண்ணாங்கன்னா அடுத்த நாளே நியூஸ் வருது. நம்ம முதல்ல பேசிட்டு வந்தோம். அந்த செஷன் ஆமாம் அதில் பேசிட்டு வந்தால் நாளைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ராஜா சார் அட்வான்ஸ் எடுத்து போகிறோம். பண்ணிட்டு போகிறோம். நாளைக்கு வாங்க காலையில் ராஜா சார் தமிழ் பாஸ்டர் பாக்கில் இளையராஜா சார் பாக்கில் நாங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கோம். அதில் அவருக்கு போயிட்டு போனோம். வெளியில் வந்தோம். ராஜா சார் வந்து சார் அப்படின்ற எப்படி சார் நல்லா இருக்குது வீட்டில் ஒய்ஃபெல்லாம் பாப்பான்னு போனோம். மனுஷன் சரி ஷார்ப்பாக வாட்ச் பண்ணேன். அப்போ நானும் மணிவண்ணன் வந்து இவ்வளோ வெட்ட வெளிச்சமாக தெரியாத காலகட்டம். இந்த ஐடியாலஜி இருக்கிறவங்க பெருசாக தெரியாத காலத்தில் சோசியல் மீடியா இல்லாத. அதனால் பல சீன்கள் பல காட்சிகள் அவங்களும் ரசிச்சு பார்த்தாங்க. ரசிச்சு பார்த்து விட்டுட்டாங்க அவங்களும். அமைதிப்படை வந்து தோழர் பாண்டியன் வந்து அந்த பொள்ளாச்சியிலிருந்து சர்க்கார் பரிமா ரோட்டில் எடுத்துருக்கோம். எடுத்துக்கிட்டே தர 4 பேர் இருந்தாங்க. என்ன பொள்ளாச்சி எம்எல்ஏ வந்துருக்காங்க பார்க்கணுங்க. அப்பா போச்சு. ஏன்னா அமைதிப்படை ரிலீஸ் ஆகி ஓவர்னு ஓடிட்டு இருக்குது. அவர் என்ன கேட்பாரு அப்படின்னு வந்த நேரம் எங்களெல்லாம் நல்லா கலாய்ச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு தேசிய அரசியலில் வந்திருக்காங்க. எம்எல்ஏ வாங்கலாம், எம்பி வாங்கலாம், அவங்களுக்கு உங்க அனுபவத்தில் ஏதாவது அட்வைஸ் ஏதாவது? என்னுடைய நல்ல நண்பர் அப்படிங்கிற முறையில் வந்து அவங்களுக்கு எந்த பதவி கிடைச்சாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் பெருசாக வரணும்னு ஆசைப்படுறேன். சார் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அரசியல் தலைவர்கள் யாராவது பர்சனலாக உங்களுக்கு பேசுறாங்களா இல்லை மிரட்டாங்களா? மாறுக்கு காட்டுது சிவாஜி சார் ரஜினி சார் பார்த்தேன். ரஜினி சார் வந்து அவரே ஃபோன் பண்ணி அப்போ லேண்ட்லைன் ஃபோன் இல்லையில அவர் தான் எல்லாமே ஸ்பீடு தானே எல்லாமே காலையில் 8 மணிக்கு பண்ணி சத்யனா எத்தனை அமைதிப்படி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் பார்க்கணும் சொல்லுங்க சார் காலையில் ஒரு 10 மணிக்கு
சார் எப்படி சார் மேனா தேட்டரில் கேட்டிருக்காரு உடனே மேனா தேட்டர் போனோம்னா மேனா தேட்டரில் படத்துக்கு முன்னாச்சு மணிகண்டன் சார் சொல்லி பிரிண்ட் வந்துருச்சு எப்போ சார் வந்து நான் ஒரு 10 மணிக்கு வந்துடுறேன் போய் 4 மணி வந்து 10 மணிக்கு வர படம் ஓடி லதா மேடம் படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க தடத்தடன்னு வந்து 9 நிமிஷம் படம் ஆரம்பிச்சு வெளியில் வந்து ரிவ்யூ ஷோ மட்டும் 150 ஷோ வச்சுக்கிறேன் 150 வந்து ரொம்ப ரொம்ப போல்டாக எடுத்துருக்கீங்க எப்படி எடுக்க ஒரு டென்ஷன் இல்லையா எடுத்துட்டோம் சார் கேட்டா நான் மணிகண்டன் மளிகை போடுறேன் வேற மேலே மளிகை போடுறேன் சொல்லி இதால் எழுதி கொடுத்துட்டு எழுதி பேசுறேன்னு அவர் சொல்லுவாரு நான் சொல்லி உங்களுக்கு தெரியுதுலாம் மணிகண்டன் ரொம்ப ரசிச்சாரு ரொம்ப ரசிச்சாரு சிவாய் சார் ரொம்ப ரசிச்சாரு எல்லா ஜென்ரேஷனும் சிவாய் சார் விஜய் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க விஜயகாந்த் மட்டும் புதுசாக ஒரு விஷயம் படம் பார்த்து நீங்கள் வந்து ஜெயிச்சு ஒரு இன்னொரு ஹீரோ சொல்ல மாட்டார் அவர் விஜயகாந்த் ஒரு ஆக்ஷன் வருகிற நீங்கள் இப்போ தடத்தடத்தை கிட்டு கொடுத்து மக்கள் பார்த்து ஊழி வாசல் அது இதுன்னு வந்து கடைசியாக வாழ்க்கை வச்சு 4 டேஸ் போய் நீங்கள் ஒரு